வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் ஷார்க் பாய்ஸ். இனி நம்ம சேனலில் நாம் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம கரெக்டாக இன்றைக்கி 6 மணி ஆகுது ஈவினிங்கு. இந்த டைமில் நம்ம இந்த வவ்வால் மீன் பிடிக்கிறதுக்காக வலையை தள்ளிட்டு வந்திருக்கோம். இந்த தொழில் அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா காற்று அதிகமாக இருக்கும்போதும் ரொம்ப கடல் சீற்றமாக இருக்கும்போது தான் இந்த தொழில் பண்ணுவோம். ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் மீன் நிறைய கிடைக்கும். ஸோ அந்த டைமில் ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணால் மட்டுமே இதில் நிறைய மீன் பிடிக்க முடியும். பாருங்கள் நண்பர்களே, இந்த வலை தான் நம்ம வவ்வால் வலைன்னு சொல்லுவோம். இந்த வலையில் பொறுத்த வரைக்கும் வவ்வால் மீன்கள் நிறைய மாட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பாறை, அதாவது பெரிய பெரிய பாறை மீன் வகைகள் எல்லாமே இருக்குங்களா, அது மாதிரி எல்லா மீன்களுமே வரும். அது இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. ரொம்ப வித்தியாசமான மீன்களே அதிகமாக கிடைக்கும். அதே போல் ரொம்ப காஸ்ட்லியான மீன் தாங்க கிடைக்குன்னா பார்த்துங்களேன். ஏன்னா இதில் மாட்டுற மீன் எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியான மீனை தான் இருக்க மாட்டியும் கம்மியாகவே இருக்காது. ஒரு மீன் கிடைச்சா கூட நமக்கு ஒரு மீன் 1000 ரூபா, 2000 ரூபா, 3000 ரூபா, ஏன் 5000 கூட போகிற மாதிரி கிடைக்கும். அந்த மாதிரியான ஒரு வலை இது. ஆனால் கிடைக்கலனா ஒன்றுமே இருக்காது. சரி பாருங்கள் நண்பர்களே, நமக்கு என்னென்ன மீன்லாம் வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வலை எல்லாத்தையும் போட்டு முடிச்சுட்டு இப்போ வலையை எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கோம். இதில் என்ன மீன்லாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எவ்வளோ மீன்கள் வந்துடுச்சு. அப்போலாம் நம்மளால் வீடியோவே எடுக்க முடியல. பாருங்கள் நண்பர்களே, அதிகபட்சமாக அந்த கண்ணாடி பாறை, தேங்காய் பாறை மீன்கள் தான் நிறைய இருக்குது. நீங்களே மார்க்கெட்டில் பார்த்துருப்பீங்க இந்த கண்ணாடி பாறை, தேங்காய் பாறைலாம் எவ்வளோ ரேட்டு விற்கின்னு சொல்கிறத. இப்போ நீங்கள் பார்த்த இந்த மீன்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நார்மலாக, அதாவது ரொம்ப குறைஞ்சபட்ச விலையே பார்த்தீங்கன்னா 1 கிலோ 200ரூபாலேருந்து 400 கூட விற்கணும் பார்த்துங்களேன். இப்போ நமக்கு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷான ஒரு தேங்காய் பாறை மீன் வந்திருக்கு பாருங்கள். யாரெல்லாம் இந்த தேங்காய் பாறை மீன்களை விரும்பி சாப்பிடுங்கன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா அவ்வளவு டேஸ்ட்டான ஒரு மீன். ஏன்னா அதிகபட்சமாக மார்க்கெட்டுக்கு போனோன்னு வச்சிங்களேன், எல்லாருமே கேட்குற ஒரே மீன் நல்ல டேஸ்ட்டான ஒரு மீன் சொல்லப்போனால் அது இந்த தேங்காய் பாறை மீன்களை சொல்லலாம். அவ்வளோ ருசியாக அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்குன்னா நீங்களே பார்த்துக்குங்களேன். இப்போ நம்ம வந்த டைமில் காற்று ரொம்ப அமைதியாக இருந்துச்சுன்னா நம்ம வலை போகிறதுக்கும் சரி, வலை எடுக்கிறதுக்கும் சரி ரொம்பவே ஈஸியாகவே இருக்கும். ஆனால் காற்று அதிகமாக இருந்துச்சுன்னா வேலை செய்யவே வாழ்க்கையே வெறுத்துறோன்னா பார்த்துங்களேன். இப்போ அப்படியே பார்த்திங்கன்னா போட்டு ரொம்ப நேரம் ஆடிக்கிட்டே இருக்கும், வலையுமே பற்ற முடியாது, நம்ம வேலையுமே சரியாக செய்ய முடியாது. அதாவது நார்மலாக 1 மணி நேரத்தில் முடிய வேண்டிய வேலை பார்த்திங்கன்னா 3 மணி நேரம் ஆகிடும். அவ்வளோ டைம் ஆகுனா பார்த்துங்களேன். ஒரு 3 மணி நேரம் ஒரே இடத்துலையே ஆடிக்கிட்டே நின்றுட்டே இருந்தோன்னா நம்ம உடம்புலாம் எப்படி வலிக்கின்றது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்க நண்பர்களே, இதுலேயே நமக்கு எவ்வளோ மீன் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு, இதை விட பல மடங்கு அதிகமான மீன்கள்லாம் இந்த வலையில் கிடைக்கும். ஆனால் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா மீன் வந்துக்கிட்டே இருக்குது. அடுத்ததான் நம்ம வலையில் என்ன மீன் வருதுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இதுதாங்க அதே தேங்காய் பாறை மீன் தான். எப்படி இருக்குன்னு பாருங்கள். வேறு லெவலில் மீன்லேயே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வகைகள் இருக்குது. அதே போல் நிறைய மீன் நமக்கு வந்துட்டுருக்கு பாருங்கள். இப்போ டபுள் ஷாட் அடிச்சது நமக்கு பார்த்திங்கன்னா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு தேங்காய் பாறை மீனும், அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒட்டைப்பாறை மீனும் வந்திருக்கு. அதான் ஒட்டைப்பாறைனா அதுதாங்க கண்ணாடி பாறை. இப்போதைக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இந்த மீன்கள் கிடச்சிருக்கு. இப்போ இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நம்ம தூண்டிலில் போகும்போது பார்த்திங்கன்னா இறை மீன்கள் வாங்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் பெட்ரோல் அதிகமாக வாங்கணும், இல்லை டீசல் ரொம்ப அதிகமாக வாங்கணும் ஆழ்கடலில் போய் தொழில் பண்ணுறதுக்கு. ஆனால் இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி விஷயம் இல்லவே இல்லைங்க. பெருசாக ஒன்றும் செலவே ஆகாது. நாங்கள் மிஞ்சி போனால் ஒரு 500 இல்லை ஒரு 300 டீசல் தான் ஆகும் இந்த தொழில் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபுல் அண்ட் ஃபுல் உடல் உழைப்பு தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் மெயின்டெனன்ஸு. இதில் மீன் கிடைக்கலனாலும் பார்த்திங்கன்னா நமக்கு லாஸ் எதுவுமே பெருசாக ஆகாது. உடல் உழைப்பு மட்டும்தான் லாஸ் ஆகும். ஆனால் இந்த தூண்டில் தொழிலை பொறுத்த வரைக்கும் நம்ம போயிட்டு மீன் எதுவும் கிடைக்கலன்னா கிட்டத்தட்ட ஒரு 10,000 கிட்ட லாஸ் ஆகிடுனா பார்த்துங்களேன். அதே போல் இந்த மாதிரி வலைங்கள்லாம் பார்த்திங்கன்னா வச்சுங்களேன், எப்போவுமே மீன் கிடைக்குன்னு சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு சீசனில் சூப்பராக தூக்கி கொடுத்துரும். அதுதான் இதில் ஒரு மெயின் விஷயமே. அதுக்கு போல் இன்றைக்கி நம்ம 5 பேர் போட்டுக்கு வந்திருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி ஓரளவுக்கு கொஞ்சம் மீன்கள் மாட்டிருக்கு. இது மாதிரியே டெய்லியும் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காதுங்க. ஏன்னா ஒரு சில நேரத்தில் மீன் இறங்குற நேரத்துக்கு தான் இந்த மாதிரி மாட்டோம். மீன் இல்லாத நேரத்தில் சுத்தமாக வெறும் வலைங்க. அதாவது ஒரு நாள் ஒரு மீன் கூட பிடிக்காமலாம் வீட்டுக்கு போயிருக்குன்னா பார்த்துக்குங்க. அந்த மாதிரி சம்பவங்களும் நிறைய நடந்துருக்குது. ஆனால் இந்த வலையில் பொறுத்த வரைக்கும் மீன் வந்துச்சுனாலே அது வேறு லெவலான மீனாக மட்டும்தாங்க இருக்கும். ஏன்னா அப்படி இருக்கும் மீன்னா பார்த்துக்குங்க. பாருங்க நண்பர்களே, இதில் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக தேங்காய் பாறையும் அப்புறம் ஒட்டைப்பாறையும் மட்டும்தான் இருக்குது. இதில் எது ஒட்டைப்பாறை எது தேங்காய் பாறைன்னு பார்த்தீங்கன்னு வச்சுன்னா, நல்லா பட்டையாக ரொம்ப மெலிசாக இருக்கிற பாறை தான் நம்ம ஒட்டைப்பாறை இல்லை கண்ணாடி பாறைன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் நார்மலாக அந்த மீன் மாதிரி நல்லா இருக்கிற மாதிரி தான் அது தேங்காய் பாறைன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி பாறை மீன்கள்லாம் ரொம்ப சின்னதாக இருந்ததுன்னா அந்தளவுக்கு ரேட்டு போகாது. அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோ 1 கிலோ சைஸ் வந்தால் வேறு லெவல் ரேட். யாரெல்லாம் தேங்காய் பாறை மற்றும் கண்ணாடி பாறைலாம் சாப்பிட்ருக்கீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதையும் மார்க்கெட்டில் நீங்கள் எவ்வளோ ரேட்டு கொடுத்து சாப்பிட்ருக்கீங்கன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் பார்க்குற இந்த மீன் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் குத்தோட்டியில் தூக்கநாசின்னு சொல்லுவோம். அந்த எல்லோ கலரில் இருக்குது பார்த்தீங்களா,
இருக்கிறதுலே வேறு லெவலான ஒரு மீனுன்னு சொல்லலாம். அதாவது வவ்வால் மீனை விட கொஞ்சம் ரேட்டு கம்மியான மீன். இந்த மீன் 1 கிலோ பார்த்தீங்கன்னா ஒரு 700லேருந்து 400 வரைக்கும் போகும்னா வச்சுங்களேன். பாருங்கள், நமக்கு கிடைச்ச மொத்த மீனும் பாருங்கள். பாருங்க நண்பர்களே, நமக்கு திரும்பவும் ஒரு கண்ணாடி பாறை வந்திருக்கு. இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோமா வந்து மீன் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிறோமோ அது வரைக்கும் ரொம்ப நல்லது. அதனால தான் பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடில் இந்த மீன்களை பேர்த்து எடுத்து முடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா மீன்களும் டேமேஜ் ஆகக்கூடாது ரொம்ப அவசரத்தில். அதனால் வந்து பக்காவாக எடுத்து பக்காவாக கொஞ்சம் ஸ்பீடாக பேக்கிறவங்க மட்டும்தான். ஒரு சிலவங்கலாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. அதனால் மீனை பேக்கும்போது மீனையே நாசம் பண்ணிடுவாங்க. ஆனால் இது போல் காற்று அதிகமாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக தாங்க இருக்கும். பாருங்க நண்பர்களே, நீங்கள் பார்க்குற இந்த மீன் தான் நார்மலான பாறை. அதாவது தேங்காய் பாறைன்னு சொல்லுவோம். எப்போவுமே எல்லா இடத்துலையுமே பாறை மீனுன்னு சொல்லப்போனால் அது இந்த மீனை தான் காமிப்பாங்க. இந்த மீன் பார்த்தீங்கன்னா கரெக்டான சைஸான மீன். இந்த மீன் நார்மலாக ஒரு இடத்துல போய் வச்சுன்னு வச்சிங்களேன், குறைஞ்சபட்ச விலையே ரூ. 200 மேலே தாங்க இருக்கும். அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா ரூ. 500 600 கூட விற்கலாம் பார்த்துங்களேன். ஆனால் நார்மல் ரேட்டு பார்த்தீங்கன்னா 350லேருந்து 400 வரைக்கும் போகும் கண்டிப்பாக. யாரெல்லாம் வந்து இந்த மீன்களை எவ்வளோ ரேட்டு கொடுத்து வாங்கியிருக்கீங்கன்றதை கொஞ்சம் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் ஷேர் பண்ண கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, எல்லா பொருட்களுக்குமே ஒரு ரேட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். ஆனா அந்த மீன்களுக்கு பொறுத்த வரைக்கும், நம்ம என்ன ரேட்னு எப்பவுமே ஃபிக்ஸ் பண்ணவே முடியாதுங்க. ஏன்னா அந்த மாரி தாங்க இருக்கும். ஏன்னா அதிகமாக இருக்கிற நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா, ரேட்டு கம்மியாகும். கம்மியா கிடைக்கிற நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரேட் அதிகமாகும் சொல்லிட்டு போயிட்டுருக்கும். அதனால் இன்றைக்கி விற்கிற அந்த ரூ. 250 விற்கிற அந்த சங்கரா மீனோ, இல்லை அந்த பாறை மீனோ, அதே ரூ. 250 நாளைக்கு கிடைக்குமான்னு கேட்டினா, கண்டிப்பாக டவுட்டு தாங்க. ஏன்னா வந்து ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா ஒவ்வொரு நாளும் வந்து மீனோட டிமாண்ட் அதிகமாக இருக்கும். இப்போ ஒரு புதுசா ஒரு மீன் ஒன்று வந்திருக்கு பாருங்கள். இந்த மீன் பேர் தான் நம்ம ஊரில் சரங்கியான்னு சொல்லுவோம். பார்க்குறதுக்கே கருப்பா நல்லா இருக்கும்ப்பா. ஆனால் நல்ல டேஸ்ட்டான ஒரு நல்ல ருசியான மீனுன்னு சொல்லலாம். யாரெல்லாம் சரங்கியா மீன்களை சாப்பிட்றீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மீனுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான பேர் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மீன்களுக்கு உங்கள் ஊரில் என்ன பேர் வச்சுருக்கான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.